இப்போ சில குழந்தைகள் பிறக்கும்போது ரொம்ப மூளை வளர்ச்சி குறைந்த நிலையில் பிறக்கிறாங்க. அதாவது பெற்றோர்களால் பார்த்து கொள்ள முடியாத பெற்றோர்களுடைய உதவி இல்லாமல் அவர்கள் தன்னைத்தானே பார்த்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, இது இது எல்லாத்துக்குமே காரணம், அதாவது அனைத்து விதமான நோய்களுக்குமே காரணம் நமது உணவு முறை தான் காரணம். நம்ம உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இதுதான் இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு வருகிற அனைத்து விதமான நோய்களுக்கும் காரணம், குறைபாடுகளுக்கும் காரணம். அனைத்து விதமான நோய்களுக்கும், அதாவது மூளை வளர்ச்சி குறைவாக பிறக்கிறது, இது எல்லாத்துக்கும், இந்த ஆட்டிசம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, எல்லா நோய்களுக்கும் சரி, போலியோ, இது எல்லாத்துக்குமே நம்முடைய உணவு முறை தான் காரணம். போலியோ வர்றது, அதாவது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, தானிய உணவுகளை சாப்பிட்றது, மாமிச உணவுகளை சாப்பிட்றது, இதுதான் நம்மகிட்ட உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போனதுனால தான் இந்த பிறவி குறைபாடுகள் அனைத்து விதமான நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது. எல்லா நோய்களுக்கும் இதாங்க. அப்போ நம்ம உணவு முறையில் நம்ம சரியாக இருந்துட்டோன்னா நமக்கு நோய்களே வராது. நமக்கு உணவு முறையில் நம்ம சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், வன்முறை உணர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும், மென்மையானவர்களாக வாழ வேண்டும், எளிமையானவர்களாக வாழ வேண்டும். வாழ்ந்து விட்டால் நமக்கு நோய் வராது. அப்படி இருக்கும்போது இப்போ சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, பெற்றோர்களுடைய உதவி இல்லாமல் அவங்க வாழ்நாள் முழுவதுமே வாழ முடியாது, பெற்றோர்களுடைய உதவி இல்லாமல். சரி, அது மாதிரியான குழந்தைகள் பிறந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு குழந்தை அது மாதிரி பிறந்துச்சுன்னா அதற்குன்னு காப்பகங்கள் இருக்குது. அவங்க சிலர் அங்கே கொண்டு விட்டுருவாங்க. அல்லது சில பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காகவே அந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காகவே தனது வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இதிலேருந்தும் குறிப்பாக அதில் தாய்மார்கள் தான் அந்த குழந்தைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மூளை வளர்ச்சி குறைவாக ஒரு பெண்ணுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு குழந்தைகள் அது மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடுடையவர்களாக பிறந்தார்கள். அதனால் அந்த கணவர் அந்த பெண்ணை விட்டு போய்விட்டார். அப்புறம் அந்த அம்மா தனியாக தான் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க. தனியாக பார்த்துக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வாழ்நாள் முழுதும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகளால் தன்னைத்தானே சமைச்சிக்க தெரியாது, ஒரு துணியை கூட துணியை துவைச்சிக்க தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக அந்த அம்மா வேலைக்கும் போய் சம்பாதிக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த குழந்தைகளை பார்த்துக்கணும், அந்த அளவுக்கு பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டா தான் அந்த குழந்தைகளை பார்த்துக்க முடியும். இப்போ அவர் கணவர் இந்த அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி 2 குழந்தைகள் பிறந்ததுனால இப்போ இந்த குழந்தைகளை வாழ்நாள் முழுதும் அந்த அம்மா பார்த்துக்கணும், பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். பொருளாதார பிரச்சனை வேறு. எப்படி அந்த அம்மாவும் வேலைக்கு போக முடியாது. இந்த குழந்தைகளை விட்டு பிரிஞ்சாக்கா ஒரு கொஞ்ச நேரம் கூட பிரிய முடியாத அளவுக்கு இந்த குழந்தைகளோட நிலைமை. குழந்தைகள் அந்த அம்மாவோட உதவி இல்லாமல் அந்த பிள்ளைகளால் வாழவே முடியாது. அப்போ பாருங்கள், இப்போ பெரும்பாலும் இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பெண் விடுதலை அப்படிங்கிறது என்னென்னா, பெண் விடுதலைங்கிறது பல கோணத்தில் பார்க்கப்பட வேண்டும். வெறும் ஆணிடம் மட்டும் ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து மட்டுமே பெண்களை விடுவிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல பெண் விடுதலை. இது மாதிரியான குழந்தைகள் இருக்காங்களே, ஒரு தாயின் உதவி இல்லாமல் தனது வாழ்நாள் முழுவதும் வாழ முடியாத குழந்தைகள், அந்த இயல்பு குறைபாடு உடையவர்கள், அவர்களிடமிருந்தும் பெண்களை விடுதலை அடைய வேண்டும். பெண்கள் விடுதலை அடைய வேண்டும். சில நேரங்களில் ஆண்கள் கூட பாதிக்கப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளின் அப்பா கூட வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவார் அந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு. அந்த அம்மாவோட சேர்ந்து அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக, இயல்பு குறைபாடுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைகளின் அப்பாவும் கஷ்டப்படுவார். அப்போ இந்த குழந்தைகளிடமிருந்து ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ ஆண்களையும் விடுதலை அடைய வைக்க வேண்டும். இந்த மாதிரி இயல்பு குறைபாடுடைய குழந்தைகளிடமிருந்து பெண்களையும் விடுதலை அடைய வைக்க வேண்டும். தன்னால் பார்த்துக்க முடியாத ஒரு குழந்தைகளை என்ன பண்ணுறது? வாழ்நாள் முழுதும் இன்னொருத்தர் பார்த்துக்கணும். இப்போ அந்த அம்மா இறந்து போனால் என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஒரு ரெண்டு குழந்தைகள் மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் தன்னைத்தானே பார்த்துக்க முடியாது. வாழ்நாள் முழுதும் அவங்க அம்மா தான் பார்த்துக்கணும். அப்படின்னா அந்த அம்மாவும் இறந்து போனால் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும்? இப்போ இந்த காலத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு காப்பகங்கள் இருக்குது. மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கு காப்பகங்கள் இருக்குது.
அதனால சரி அவங்க அங்கே கொண்டு விட்டுருவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அங்கே வந்து அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிச்சிடும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பகங்கள்லாம் கிடையாது. காப்பகங்கள் கிடையாது, முதியோர் இல்லங்கள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது சுதந்திரமாக வாழ விரும்புகிறவர்கள் வாழ்க்கை தான். அது மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் அந்த வாழ்க்கையோட இலக்கே. மகிழ்ச்சியாக வாழணும், தியாகியாக வாழாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஒரு குழந்தைகளை ஒரு 8 வயசு வரைக்கும் தான் வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் 8 வயசு வரைக்கும் எப்படி அந்த குழந்தைகள் பிறரை எதிர்பார்க்காமல் வாழ்வது என்பதை அந்த 8 வயசுக்குள்ளே அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்புறம் 8 வயசுக்கு அப்புறம் அந்த பெற்றோர்களுக்கு அந்த சுமை குறைந்து விடும். அப்புறம் 16 வயசு வரைக்கும் கூட பார்த்துப்பாங்க. 16 வயசுக்கு மேலே அந்த குழந்தைகள் வந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அது வரைக்கும் 16 வயசு. அப்போ அந்த குழந்தைகளாலும் வந்து பெற்றோர்களுக்கு உதவி கிடைக்கும். பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு உதவியாக இருப்பாங்க. இதுதான் வந்து மனித வாழ்க்கை. எப்போவுமே வந்து பெற்றோர்களுடைய உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க முடியாமல் சுமையாக இருக்கிற இந்த மாதிரி குழந்தைகளிடமிருந்து எப்படி இந்த பெற்றோர்களை காப்பது, இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளிடமிருந்து அந்த பெற்றோர்களை எப்படி பாதுகாப்பது என நாம் யோசிக்கும்போது அப்போ நம்ம தயவுதாட்சணை இல்லாமல் சில முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம். என்னென்னா கருணை கொலை செய்கிற நடைமுறையை நாம் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் எதிர்காலத்தில் இருக்கிறது. கருணை கொலை அப்படின்னா என்னென்னா, மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சிறு வயதிலே அதை கண்டுகொள்ள முடியும். அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் இதை சொல்கிறேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகிற இந்த தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் அழிந்த பிறகு 2040க்கு அப்புறம் ஒரு உலகம் வரப்போவதில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே வந்து மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தால் என்ன பண்ணுவது? ஏன்னா அங்கெல்லாம் மருத்துவமனைகள் கிடையாது. இவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கும் அந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் அங்கெல்லாம் மருத்துவமனைகள் கிடையாது. அதே நேரத்தில் அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாம் சுதந்திரமாக வாழ விரும்புகிறவர்கள். அதனால் இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்காக தனது வாழ்நாளை தியாகம் செய்வதற்கு எந்த ஒரு தாய்மாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. அது மாதிரி எந்த ஒரு தந்தையும் தயாராக இருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஒவ்வொருவருக்குமே ஏற்படும். குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தையின் பெற்றோர் அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும்போது இது மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பிறந்தால் என்ன பண்ணுறது, ஏன்னா வளர்த்து தாங்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இங்கே இருக்குது. கருணை கொலை செய்கிற நடைமுறை கிடையாது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்க இப்போ இந்த உலகத்தில். அதனால் அந்த குழந்தைகள் பிறந்தால் என்ன ஆகிறது அப்படிங்கிற அப்படி எதுவும் பிறந்துடக்கூடாது. அதாவது கூன் குருடு இது மாதிரி எதுவும் பிறந்துடக்கூடாது. மூளை வளர்ச்சி குறைபாடு உடையவர்களாக பிறந்து விடக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் பயந்து வேண்டிக்கிறாங்க. ஏன்னா நீ மூளை வளர்ச்சி குறைபாடு உடையவர்கள் அல்லது வந்து குருடாகவோ செவிடாகவோ ஊமையாகவோ பிறந்து விட்டால் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும். அதை நினச்சி ரொம்ப பயந்து போய் தான் பார்ப்பாங்க. அப்போ நல்லா ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. அப்போ எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. அங்கே வந்து உனக்கு மருத்துவர்கள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது, ஆங்கில மருந்து எதுவுமே கிடையாது, அங்கே வந்து காப்பகங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுபான மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கான காப்பகங்கள், அதற்கான மருத்துவமனைகள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைகளை எப்படி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்காது. ஏன்னா இப்போ அங்கே பிறகு இந்த மாதிரி குழந்தைகள் பிறப்பதற்கு கூட இதுக்கும் நம்ம உணவு முறை தான் காரணம். நம்ம உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இந்த உணவு முறையும் தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த உணவு நாம் சாப்பிடவே கூடாத இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த குறைபாடுகளும் ஏற்படுகிறது. அதனால் இந்த குறைபாடுகள் சரிப்பா ஓகே இருக்கட்டும். அப்போ இந்த உணவுகளை எதிர்காலத்தில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரியான குறைபாடு உடைய குழந்தைகள் பிறக்க மாட்டாங்கன்னு நீ சொல்கிற. இந்த மாதிரி எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம்
தானிய உணவுகளை, மாமிச உணவுகளை, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க உணவு விதிமுறையில் உறுதியாக இருப்பாங்க. மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் இது போன்ற குறைபாடுடைய குழந்தைகள் பிறக்க மாட்டாங்க. அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்ம சாப்பிட்ற தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதுதான் காரணம். இதை தவிர்த்து விட்டாலே அனைத்து நோய்களையும் தவிர்த்து விடலாம். மூளை குறைபாடுடைய குழந்தைகளும் பிறக்க மாட்டாங்க அப்படின்னு நீ சொல்கிற. சரி, அது நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஒருவேளை பிறந்தால் என்ன பண்ணுறது? ஒருவேளை மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குழந்தைகளை கருணை கொலை செய்கிற நடைமுறை சின்ன வயசுலேயே தெரிஞ்சு போச்சு. இந்த குழந்தை மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தையாக இருக்கிறது. இந்த குழந்தையை பார்த்துக்கணுன்னா ஒரு தாய் தனது வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இல்லைன்னா அந்த குழந்தைய தன்னிச்சையாக அந்த குழந்தை தன்னை பார்த்துக்காது. அதை குளிப்பாட்டி விடணும், சாப்பாடு ஊட்டணும், இப்படி எல்லாத்தையுமே பண்ணால் தான் அந்த குழந்தைய பார்த்துக்க முடியும். அப்படின்னா அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறது? ஒரு தாயின் உதவி இல்லாமல் அந்த குழந்தை வாழ முடியவில்லை என்றால் வாழ முடியாது, வாழ்நாள் முழுவதும் வாழ முடியாது. ஒருவேளை அந்த தாயும் இறந்து போயிட்டால் அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன? வேறு யாரும் எடுத்துலாம் வளர்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டியோ சரி, அவங்க தாத்தாவோ சரி, அவங்க அக்கா தங்கச்சியோ அந்த குழந்தைகளின் அம்மாவோடைய தங்கச்சிகளோ அக்காவோ அந்த குழந்தைகள்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் வாழப்போகிறவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே பிறந்தவர்கள். மகிழ்ச்சியாக வாழணும். மனித பிறவி என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. அதுக்காக இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காகவே எந்த ஒரு பெண்ணும் ஆணும் தனது வாழ்க்கையை தியாகம் பண்ண மாட்டாங்க யாருமே. ஒரு 8 வயசு வரை அது ஒரு குழந்தைய வளர்க்குறோம் அப்படின்னா வளர அந்த குழந்தையும் பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கணும். குழந்தைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கிறார்களோ அதுபோல் ஒரு குழந்தை வளர அந்த குழந்தைகளும் பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்போ அதுதான் வாழ்க்கை. எப்போவுமே பெற்றோர்களுடைய உதவியை மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு வாழுகிற குழந்தைகள் பெற்றோர்களுக்கு சுமைகள் தான். அப்போது இது போன்ற குழந்தைகளிடமிருந்தும் மனுஷங்க தங்களை எப்படி விடுவித்து, இது என்ன மனிதர்களாக பிறந்ததற்கு சாபமா? நம்ம மனுஷங்களாக பிறந்தோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட சாபமா என்ன? பிற உயிரினங்கள் பாருங்கள், ஒரு நாய் குட்டி போட்டுச்சுன்னா 1 மாதம்தான் வளர்க்குது, அப்புறம் விட்டுட்டு போயிட்டே இருக்குது. 1 மாதம்தான் வளர்க்குது. ஒரு ஆடு குட்டி போட்டுதுன்னா 1 மாதம்தான், அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டே இருக்குது. மனுஷங்க தான் 8 வருஷம் குழந்தைய பார்த்துக்கிறாங்க, 16 வருஷம் கண்காணி. அப்போ வாழ்நாள் முழுதும் இது போன்ற ஒரு இயல்பு குறைபாடுடைய மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தால் வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும். பெற்றோர்கள் உதவி இல்லாமல் அந்த குழந்தைகளால் வாழ முடியாது அப்படின்னா வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னா அப்போ அந்த பெற்றோர்களுக்கு இது என்ன தண்டனையா? மனித பிறவியாக பிறந்ததற்கு இது என்ன ஒரு தண்டனையா? இது என்ன விரும்பியா அவங்க வேண்டியா பெற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரி குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு? தெரிஞ்சால் அந்த தப்பை செஞ்சாங்க. தெரியாமல் தப்பு செய்கிறவங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கும்போது தெரியாமல் தான் இந்த தவறு நடக்குது. இயல்பாக ஏதோ ஒரு தவறு உடல் ரீதியாக அது நடக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி குழந்தைகள் யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்படின்னா அந்த குழந்தைகள் தெரியாமல் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறக்கா தெரியாமல் நான் பண்ண தப்புக்கு என் வாழ்நாள் முழுதும் எனக்கு தண்டனையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாழ்நாள் முழுதும் அந்த பெற்றோர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? நீங்கள் அனுபவிப்பீங்களா? உங்களுக்கு ஒரு குழந்தை அது மாதிரி பிறக்கலாமா? பிறந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அதுக்கு தான் கருணை கொலை செய்கிற நடைமுறை வேண்டும். இது மாதிரி குழந்தைகள் பிறந்தால் அந்த பெற்றோர்கள் பயப்படாதீங்க. இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தால் கருணை கொலை செய்து விடலாம். அதனால் இந்த மாதிரி குழந்தை பிறந்துருமோ, ஐயோ வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காகவே எனது வாழ்நாளை நான் தியாகம் செய்ய வேண்டி வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. இது போன்ற ஒரு குழந்தைகள் பிறந்தால் கருணை கொலை செய்து விடலாம். அப்படி ஒரு நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக அங்கே வாழ்கிற மக்கள் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க இது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது மக்களால் ஆட்சி செய்யப்படுகிறது. தங்களை நிர்வகித்துக் கொள்வார்கள். தங்களுக்கு தேவையான சட்டங்களை தாங்களே உருவாக்கி கொள்வார்கள். யாரையும் எதிர்பார்த்து மனு போட்டு ஐயா எங்கள் கோரிக்கையை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு யாரையும் மண்டிட்டு காத்து கிடக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குன்னா அவங்களே அந்த சட்டத்தை உருவாக்கி கொள்வார்கள். அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இதுபோன்று மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தால் அங்கே மருத்துவமனை எதுவும் கிடையாது, பயிற்சி கொடுப்பதற்கு மருத்துவமனைகள் எதுவும் கிடையாது நிலைமையில் அந்த குழந்தைகள் பிறந்தால் வேறு வழியே இல்லை. அந்த குழந்தைகளை கருணை கொலை செய்கிற நடைமுறை அங்கே இருக்கிறது. அங்கே கண்டிப்பாக இருக்கணும், வேணும். அந்த மாதிரி நடைமுறை வேணும். அப்போ கருணை கொலையை எப்படி செய்கிறது? யார் செய்கிறது? பெற்றோர்கள் தான் செய்ய வேண்டும். அதை வேறு யாரோ நிறைவேற்ற மாட்டாங்க. அந்த பெற்றோர்கள் தான் அந்த கருணை கொலையை நிறைவேற்ற வேண்டும். அதை எப்படி நிறைவேற்றணும்னா வலிக்காமல் துடிக்காமல் இறந்து போகிற ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும்.
இப்போ வந்து சில நாடுகள் சில காடுகள்லாம் வந்து அங்கே மக்கள் வந்து சில விஷத்தை வந்து சாப்பிட்டாங்கன்னா உடனே செத்துருவாங்க. சில மரத்துலேருந்து வரக்கூடிய விஷத்தை எடுத்து அதை வந்து சாப்பிட்றதா என்னதோ ஏதோ பண்ணாங்கன்னா உடனே செத்துருவாங்க. அந்த அந்த நச்சு பொருள் கண்டிப்பாக எல்லா ஊர்களுக்கும் வேணும். இப்போ இது எதுக்காக தேவைன்னா, சில இக்கட்டான சூழ்நிலையில் சிலர் வந்து ஏதோ விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க, ரொம்ப துடிக்கிறாங்க, கடைசியில் இறந்து தான் போவாங்க அப்படின்னா, அப்போது அவங்களுக்கு இவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படின்னா, அவங்க துடித்து இறந்து போவதை தவிர்ப்பதற்காக கூட நம்ம இந்த மாதிரி உடனே சாகடிக்கிற வலி இல்லாமல் சாகடிக்கிற விஷப்பொருள் நமக்கு தேவை. அது மாதிரி அதாவது இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது வந்து தப்பாக எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி நடக்கக்கூடாது தான். ஆனால் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லா குழந்தைகளும் இப்போ சுகப்பிரசவமாக தான் பிறக்கணும். சில குழந்தைகள் வந்து வெளிவருவதில் சிக்கல் ஏற்படுகிறது அப்படின்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த குழந்தைய எடுக்க முடியும். ஆனால் எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே எல்லாமே சுகப்பிரசவம் தான். சுகப்பிரசவம் நடந்தால் தான் முடியும். அப்போ அந்த குழந்தை வெளிவராது அப்படின்னா, ஆப்ரேஷனும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வெளிவராது, அது உள்ளுக்குள்ளே சிக்கிக்கிடுச்சு. இப்போ அந்த தாயோடைய நிலைமை என்ன அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்கள் எப்படியாவது அப்போ அந்த சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன, அதில் உள்ள சிக்கல்கள் என்ன, அதை எப்படி சரி செய்வது கண்டிப்பாக மனுஷங்க தெரிஞ்சே ஆகணும். எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அனைத்து பிரசவங்களும் சுகப்பிரசவங்களாக நடக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பிரசவம் சிரமம் இல்லாமல் அதை வெளியே வர்றதுக்கு வழி இல்லாமல் உள்ளே இருந்து அந்த தாய் வந்து வலியால் துடித்து வேதனையால் அப்புறம் கடைசியில் அது மரணத்தில் தான் கொண்டு போய் முடியும். அதனால் அது போன்ற ஒரு சூழ்நிலை அரிதாக எங்கேயாவது நிகழ்ந்துச்சுன்னா வைங்களேன், அதாவது குழந்தை இனிமேல் வெளியே வராது, அது உள்ளுக்குள்ளே ஏறுக்குமாற மாட்டிக்கிச்சு, இனிமேல் வெளியவே வராது, இனிமேல் அந்த தாய் இறந்து போய் விடுவாள் அப்படின்னா, அவள் துடிச்சு இறக்கிறதுக்கு தவிர்ப்பதற்காக கூட அந்த விஷப்பொருளை அந்த தாய்க்கு கொடுக்கலாம். அது மாதிரி யாராவது விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ மரத்துலேருந்து விழுந்துட்டாங்க, எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு, அங்கே வந்து மருத்துவமனையும் கிடையாது, கட்டு போடுறதுக்கு மருத்துவமனையும் கிடையாது, அந்த ஆளுக்கு வயசும் அதிகமாகிடுச்சு, அந்த எலும்புகள் இனிமேல் கூடவும் செய்யாது, அப்புறம் உள்ள நிறைய ரத்த கசிவு வேறு ஏற்பட்டுச்சு, அது நிறைய உள்ள இன்ஃபெக்ஷன்லாம் வச்சு அவருடைய நிலைமை இனிமேல் வந்து துடிச்சு கொஞ்ச நாள் அப்படியே உயிரோடு இருந்து அவரால் நடக்க முடியாது, படுத்த படுக்கையாகவே இருந்து வலியால் துடிச்சே அவர் செத்து போயிடுவார். அப்படி ஒரு நிலைமை ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், செத்து போயிடுவார், காப்பாற்றவே முடியாது அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சதுன்னா, அவர் வலியுடன் துடித்து சாவதை தடுப்பதற்காக வலி இல்லாமல் சாவதற்கு கருணை கொலை என்கிற நடைமுறை தேவைப்படுகிறது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கருணை கொலை என்கிற நடைமுறை தேவைப்படுகிறது. அந்த வலியால் துடித்து சாவதை தடுப்பதற்காக கருணை கொலை என்கிற நடைமுறை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எதுக்காகலாம் கருணை கொலை என்கிற நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தேவைப்படுகிறதுனா, இந்த மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடு உடைய குழந்தைகள், பெற்றோருடைய உதவி இல்லாமல் தனது வாழ்நாள் முழுவதும் வாழவே முடியாத குழந்தைகள், அவர்களை சிறு வயதிலே இனம் கண்டு கொல்வதற்கு இந்த கருணை கொலை நடைமுறை தேவைப்படும். வலி இல்லாமல் கொல்ல வேண்டும், வலிக்காமல் கொல்ல வேண்டும், துடிக்காமல் கொல்ல வேண்டும், துடிக்காமல் சாக வேண்டும் என்பதற்காக அந்த கருணை கொலை செய்கிற நடைமுறை கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. அதற்குரிய நச்சுப்பொருள் எந்த தாவரத்துலேருந்து கிடைக்குதோ அந்த மரம் வந்து கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து ஏற்கனவே முன்னாடி நான் படிச்சிருக்கேன். அது வந்து ஆப்பிரிக்க காடுகளில் வந்து அங்குள்ள மக்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுவதற்காக அந்த அம்போட முனையில் வந்து அந்த விஷப்பொருளை தடவி அந்த விலங்குகளை வேட்டையாடுவாங்க. உடனே அந்த விலங்குகள் பட்ட உடனே கீழே விழுந்துடும். அப்புறமா அந்த விலங்குகளை எடுத்து அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த விஷம் உடம்பு முழுக்க பரவி இருக்குமே அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்படி ஆகாது அப்படின்றாங்க. அப்புறம் அந்த விஷப்பொருளை இவங்களும் தங்களுடைய ஏதாவது இவங்க மேலே பட்டுச்சுனாலே இவங்களும் செத்து போயிடுவாங்களாம், உடனே செத்து போயிடுவாங்க. அந்த விஷம் வந்து எப்படி விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி அந்த விஷப்பொருள் தடவப்பட்ட ஈட்டியோ கத்தியோ அந்த பழங்குடியினர் மேலே பட்டால் கூட இவங்களும் செத்து போயிடுவாங்க, உடனே செத்து போயிடுவாங்க.
வலி இல்லாமல் உடனே வேகமாக செத்து போயிடுவாங்களாம். அந்தளவுக்கு அந்த மாதிரியான விஷப்பொருள் கண்டிப்பாக மக்கள் எதிர் வருகிற காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரியான விஷப்பொருள் அது ஒருவேளை வேட்டையாடுவதற்கும் பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி கருணை கொலை செய்வதற்கு அந்த நடைமுறையை நாம் பயன்படுத்த தேவைப்படுகிறது. கருணை கொலை என்கிற நடைமுறை என்பது தேவையில்லாத பயத்தை தவிர்க்கும். அதாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏதாவது வலியாலே இனிமே வாழ்நாள் முழுதும் நம்ம வலியாலேயே சாவணுமா, வலியை அனுபவிச்சுட்டே சாவணுமா, அதுக்கு இப்போவே செத்து போயிடலாமே. படுத்த படுக்கையாக கடந்து ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, படுத்த படுக்கையாக கடந்து வலியால் துடிச்சு நம்மளை எல்லாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அல்லது எரிச்சலோடையும் வயிற்றெரிச்சலோடையும் கவனிப்பாங்களே, அப்படி வாழ்நாள் முழுதும் அவஸ்தைப்பட்டு சாவணுமா? அதுக்கு நம்ம இந்த மாதிரி கருணை கொலை மூலமாக நாம் செத்து போயிடலாமே, இனிமேல் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது கருணை கொலை என்கிற தீர்வு சிறந்த நடைமுறையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தான் எதிர்காலத்தில் வரப்போகுது. அது மாதிரி மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகள் பிறந்தால் என்ன பண்ணுறது? அந்த குழந்தைகளையும் இனங்கண்டு சிறு வயதிலே இனங்கண்டு அவர்களை பெற்றோர்களுடைய கையினாலே அவங்க கருணை கொலை செய்யலாம். இல்லை, கருணை கொலை என்பது நிர்பந்தம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அதை கொன்னே ஆகணும்னு ஊர் நிர்வாகம் அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. பெற்றோர்களே நீங்கள் வளர்த்துக்கணுன்னா வளர்த்துக்கோங்க, அது உங்களே இஷ்டம். ஆனால் சில பெற்றோர்கள் வளர்த்துக்க முடியாது என்னால், அதுக்காக கொலையும் செய்யுங்க அனுமதி கிடையாது, கருணை கொலை செய்வதற்கும் அனுமதி கிடையாது அப்படின்னா அந்த பெற்றோர்கள் மீது அது ஒரு திணிப்பாக இருக்கிறது. அந்த சுமை என்பது நீங்கள் வளர்த்து தான் ஆகணும்னு அவங்கள கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தை பிறந்தாலும் நீங்கள் வளர்த்து தான் ஆகணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வெளியில் இருந்துக்கிட்டு கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்படி கட்டாயப்படுத்துகிறவர்களிடம் நீங்கள் உங்களால் இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்க முடியுமான்னு நம்ம கேட்டால் என்ன பண்ண முடியும் அவங்களால? நீங்கள் வளர்ப்பீங்களா? இது மாதிரி குழந்தைகளை பிறந்தா நீங்கள் வளர்ப்பீங்களா? உங்கள் வாழ்நாள் முழுதும் பக்கத்திலே இருந்து வளர்க்குற உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணுவீங்களா? உங்களால் அப்போ நீங்கள் மற்றவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. அதாவது நீங்கள் கண்டிப்பாக கருணை கொலை செய்தே ஆகணுன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி செய்யவே கூடாதுன்னு, அதாவது கண்டிப்பாக கருணை கொலை செய்ய வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தக்கூடாது. செய்யக்கூடவே கூடாது, அதை நீங்கள் வளர்த்து தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்கள் விருப்பம். நீங்கள் கருணை கொலை செய்வதாக இருந்தால் செய்வீங்க, வளர்க்குறதா இருந்தால் வளர்த்துக்கோங்க. நீங்கள் வளர்த்தாலும் நீங்கள் வளர்த்தா அது உங்களுக்கு தான் நான் கருணை கொலை செய்ய மாட்டேன், நான் இதை வளர்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் ஏற்படுகிற துன்பத்தை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அதனால் ஆனால் முக்கியமாக இதில் ஒரு தாயின் முடிவு தான் ரொம்ப இறுதியானது. ஒரு தாய் தான் முடிவெடுக்க வேண்டும். நான் அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தால் கொல்றதா வேண்டாமா அப்படிங்கிறத தாய் தான் முடிவெடுக்கணும். கொல்றதுன்னா இப்போ ஒரு தாய் கொல்லணும்னு நினைக்கிறா, ஆனால் அந்த தகப்பர் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கருணை கொலை அது முறைப்படி விண்ணப்பித்து தான், ஊர் நிர்வாகத்திடம் விண்ணப்பித்து தான் அதை செய்ய வேண்டும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஊர் நிர்வாகத்திடம் விண்ணப்பித்து அதன் பிறகு தான் கருணை கொலை செய்கிற நடைமுறைப்படுத்தப்படும். அனுமதி கொடுத்து ஊர் கூடி முடிவெடுத்து தான் அந்த நடைமுறையை நிறைவேற்றுவார்கள். சும்மா யாருக்கும் தெரியாமலாம் நடக்காது. அப்படி இருக்கும்போது தாயின் முடிவே இறுதியானது. ஒரு தாய் இந்த குழந்தைய நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவளுடைய விருப்பத்துக்கே விட்டுடலாம். அல்லது நான் கொல்லணும்னு விருப்பப்படுறேன், இந்த குழந்தையால் தன்னை பார்த்து கொள்ள முடியாது, ஐயோ இந்த குழந்தைக்காகவும் என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீ அந்த குழந்தைய கொல்லணுன்னா அதற்கு அனுமதி கொடுத்து அந்த குழந்தைய கொல்லலாம். ஒரு அந்த தந்தை குறுக்க நிற்கிறாரு, நான் அந்த குழந்தைய கொல்ல அனுமதிக்க மாட்டேன், தாய் கருணை கொலை செய்யணும்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த தந்தை என்ன சொல்கிறார், நான் இதை கொல்ல அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ இதில் யாரோட முடிவை நீங்கள் பெருசாக எடுத்துப்பீங்கன்னா அந்த தாயோட முடிவை தான் பெருசாக எடுத்துக்கணும், முக்கியமாக எடுத்துக்கணும். தாயின் முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே செயல்படணும். ஏன்னா அந்த குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு இந்த தந்தை சொல்கிறாரு. மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளை ஏதாவது குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு தந்தை சொல்கிறாரு, ஆனால் தாய் கொல்லணுங்கிறா. அப்போ அந்த தந்தை சொல்கிற மாதிரியே அந்த குழந்தைய கொல்லலைன்னா நாளைக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிறது யார்? அந்த தாய் தானே. இவர் பாட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார், இந்த மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து நிற்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போதே கொல்றது ஈஸி. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த தந்தை என்ன சொல்கிறார், இந்த குழந்தைய கொல்லக்கூடாது, அதை வளர்க்கணும்னு சொல்கிறார்.
அவரை நம்பி இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. ஒரு ஒரு 5 வயசு 10 வயசு வரைக்கும் வளர்த்துருவாங்க. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுவார், இந்த தந்தை இருக்கார், அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த தாய் தான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அதனால் இங்கெல்லாம் தந்தை சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. தாயின் முடிவே இறுதியானது. தாய் என்ன நினைக்கிறாளோ அது தான் அங்கே நடைமுறைப்படுத்தி ஆகணும். அதனால் தாய் கொல்லணும்னு நினைக்கிறாளா, கொன்றுடணும். கொல்வதற்கு அனுமதி கொடுத்து விட வேண்டும். கருணை கொலை செய்து வலி இல்லாமல் சீக்கிரமாக செத்து போவதற்கு, தூக்கத்திலேயே செத்து போகிறதுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு தீர்வு தேர்ந்தெடுக்க வேண்டும். தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சி வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளை ஈஸியாக வலிக்காமல் துடிக்காமல் ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வாக இது இருக்கும். அது ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளிடமிருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் பெண் விடுதலை. அதுவும் பெண் விடுதலை. பெண் விடுதலைன்னா என்னென்னா, இது போன்ற குழந்தைகளிடமிருந்து, மூளை வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தைகளிடமிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். பெண்களை விடுதலை செய்ய வேண்டும். அதுதான் அதுவும் பெண் விடுதலை. பெண்களை பல விஷயங்கள்லேருந்து பாதுகாக்கணும். பெண்களுக்கு விடுதலை தர வேண்டும். அதனால் பெண் விடுதலைங்கிறத ரொம்ப எங்கெல்லாம் பெண்களுக்கு பாதிப்பு இருக்கிறது, எந்தெந்த இடத்துலலாம் பெண்களுக்கு பாதிப்பு வருது, எங்கெல்லாம் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், எங்கெல்லாம் பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சி அங்கேருந்தெல்லாம் அதற்கு ஒரு தீர்வை நாம் தயவுதாட்சணை இல்லாமல் முன்மொழிய வேண்டும். சும்மா பரிதாபம் பார்த்துக்கிட்டு அப்படின்னா அப்புறம் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் பெண்கள் தான் சுமக்க போகிறாங்க. பரிதாபம் பார்த்திங்கன்னா, தேவையில்லாமல் பரிதாபம் பார்த்திங்கன்னா அந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் கடைசியில் அந்த பெண் தலையில் தான் சுமத்துவாங்க. இவங்க போயிடுவாங்க, பரிதாபம் பட்டு அச்சோ பாவம் அந்த மாதிரி குழந்தைகள் பாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உச்சி கொட்டிட்டு போயிடுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த குழந்தைகளோட தாய் தான் காலம் முழுக்கும் அந்த குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி விட்றது, கழுவி விடுறது, ஊட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏன் இதெல்லாம் இன்னும் மனுஷங்களாக பிறந்ததுக்கு அந்த பெண்களுக்கு கொடுக்குற தண்டனையாக என்ன? மனுஷங்களாக பிறந்ததே ஈஸியாக வாழணுங்கிறது தான், மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான், பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், எளிதாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாமெல்லாம் மனித பிறவியாக மாறினோம். மனம் எனும் நோய் ஏற்பட்டு மனித பிறவியாக நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அப்புறம் அந்த மனித பிறவியாக வந்துட்டதுக்கப்புறம் இது போன்ற துன்பங்களை நாம் அனுபவித்தால் அப்போ நம்ம உண்மையிலே நம்ம நோக்கத்திற்கு நமது நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. நாம் மனித பிறவியாக மாறியதற்கான நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளாத குழப்பவாதிகளாக நாம் இருக்கிறோம் என்பது தான் அதன் பொருளாகிறது. அதனால் கருணை கொலை என்கிற ஒரு நடைமுறை இருப்பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. மூளை வளர்ச்சி குறைபாடு உடைய குழந்தைகளுக்கு எதிரான ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. அந்த குழந்தைகள் பிறந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு தாய்க்கு இருக்கும். தன்னுடைய குழந்தை சிறப்பாக ஆரோக்கியமாக பிறக்கணும், எந்தவித குறைபாடும் இல்லாமல் பிறக்கணும் அப்படின்னு ஒரு தாய் பயந்துக்கிட்டே இருப்பாள். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதை தான் அவள் கவனிப்பாள். ஒரு வருஷம் எந்தவித குறைபாடும் இல்லை அப்படின்னு அவள் முழுமையாக நம்பினான்னா அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய இந்த பூமிக்கு கொடுக்கணும். இந்த தனக்கு சார்பாக ஒவ்வொருத்தரும் ஒருவரை விட்டு செல்ல வேண்டும், ஒருத்தரை விட்டுட்டு போகணும். ஒவ்வொருத்தரும் தனது சார்பாக இந்த பூமியில் ஒருத்தரை விட்டுட்டு போகணும். ஒரு கணவன் மனைவி இருவரும், அவங்க 2 பேர். அதனால் 2 பேரும் தனது சார்பாக இருவரை இந்த பூமியில் விட்டு செல்ல வேண்டும். அந்த குழந்தைகள் ஆரோக்கியமானவர்களாக இந்த பூமிக்கு கொடுங்க. நல்ல ஆரோக்கியமானவர்களாக இந்த பூமிக்கு கொடுத்துட்டு போகணும் அவங்க. அதுதான். அதனால் கருணை கொலை என்கிற ஒரு நடைமுறை ஒரு அற்புதமான ஒரு நடைமுறை. எதிர்வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். ஏன்னா இப்போ நான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது போன்ற மனநிலை உடையவர்கள் தான் அவர்களும். தயவுதாட்சனை பார்க்க மாட்டார்கள், பார்க்காமல் ஒரு முடிவு எடுப்பார்கள். அதனால் என்ன போல தான் யோசிப்பாங்க. எதிர்காலத்தில் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள்லாம் எதிர்வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அடுத்தடுத்த தலைமுறையினர் எப்படி யோசிப்பாங்கன்னா என்ன போல தான். என்னுடைய வீடியோக்களில் கவனிச்சா தெரியும் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இல்லாத அணுகுமுறை என்கிட்ட இருக்குது. அதுமாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் தயவுதாட்சணை இல்லாமல் ஒரு முடிவு எடுப்பாங்க, பகுத்தறிவோடு இருப்பாங்க, சுயமரியாதையை விரும்புவார்கள், எளிமையாக வாழ விரும்புவார்கள், அந்த மாதிரி ஆரோக்கியமாக வாழ விரும்புவார்கள், கட்டுப்பாடு உடையவர்களாக இருப்பார்கள், ஒழுக்கமாக இருப்பார்கள். நான் வலியுறுத்துகிற கருத்தினை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உலகத்தில் இனிமேல் பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் எதிர்காலத்தில் வாழப்போகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.